ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரீகால் சீரீஸில் 2024 நீட் பிஜியில் கேட்கப்பட்டிருந்த ஆப்தமாலஜி கொஸ்டின்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் ஆப்தமாலஜிலேருந்து 14 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 11-year-old presented with the following growth in the eye as shown below. What is the diagnosisன்னு கேட்குறாங்க. ஒரு growth இருக்குது கண்ணில். எந்த இடத்துல இருக்குது? இங்கே இருக்குது. இது என்னென்னு கேட்குறாங்க. பேப்பிலோமாவா, மிக்ஸோமாவா, லிம்பல் டெர்மாய்டா, பயோஜெனிக் கிரானுலோமாவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதோட லொக்கேஷன் என்னென்னு பாருங்கள். ஸோ கண் இதுதான் உங்களோட கார்னியா, இது கன்ஜெக்டிவா. இந்த சென்டரில் இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் லிம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த லிம்பஸ்லேயும் இருக்குது, கொஞ்சம் கார்னியாக்குலேயும் இருக்குது, கொஞ்சம் கன்ஜெக்டிவாலையும் இருக்குது. பட் மெயினாக அது லிம்பஸில் தான் இருக்குது. ஸோ இது பர்டிகுலர் இதை தான் நம்ம லிம்பல் டெர்மாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ லிம்பல் டெர்மாய்ட். இதுக்குள்ளே கனெக்டிவ் டிஷ்யூலாம் இருக்கும். சில இதில் ஹேர் கூட முளைச்சிருக்கலாம். ஸோ இது சின்னதாக இருந்தால் அப்படியே லோக்கல் எக்ஸசைஸ் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை எக்ஸசைஸ் பண்ணி இந்த கார்னியாலாம் பிளாஸ்டிக் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துப்பாங்க, சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் லிம்பல் டெர்மாய்ட். கம்மிங் டு செகண்ட் கொஸ்டின். A patient complained of acute painful diminution of vision. அதாவது acute painful loss of vision. இதனாலே நமக்கு ஒரு பர்டிகுலர் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் தெரிஞ்சிடணும் இந்த ஒரு வார்த்தையிலேயே. அடுத்தடுத்த ஹிஸ்ட்ரியில் நமக்கு என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த லெஃப்ட் ஐ ஃபார் த பாஸ்ட் 2 days 2 நாளாக லெஃப்ட் ஐ அக்யூட் பெயின்ஃபுல் டிமினிஷன் ஆஃப் விஷன் ஆகிடுச்சு. ஆன் ஆப்தமிக் எக்ஸாமினேஷன் சர்க்கம் கார்னியல் கன்ஜெஷன், இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இர்ரெகுலர்லி ஷேப்டு பியூப்பிள், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட்டு. த நோட்டீஸ் as shown below. With the left eye visual activity at 6/60 and the right eye at 6/12, what is the probable diagnosis? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லிட் லேம்ப் ஃபோட்டோவும் கொடுத்துட்றாங்க. இங்கே என்ன தெரியுது பார்த்தீங்களா, ஸ்பாட்ஸ் தெரியுது புள்ளி புள்ளியாக. இது என்னது? திஸ் ஆர் நத்திங் பட் கெராட்டிக் precipitate அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், அக்யூட் பெயின்ஃபுல் லாஸ் ஆஃப் விஷன், சர்க்கம் கார்னியல் கன்ஜெஷன், இர்ரெகுலர்லி ஷேப்டு பியூப்பிள், லெஃப்ட் ஐ விஷனே நம்மளா கம்மியாயிடுச்சு, வித் கெராட்டிக் precipitate இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அக்யூட் ஆன்டீரியர் uveitis. இதில் பேத்தோகனமிக் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கெராட்டிக் precipitate தான். ஸோ இது ஏன் அக்யூட் கன்ஜஸ்டிவ் க்ளோஷர் கிளாக்கோமா, ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா சர்க்கம் கார்னியல் கன்ஜெஷனை வச்சு. அக்யூட் க்ளோஷர் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமாவில் உங்களுக்கு கண் ஃபுல்லாகவே, அந்த கன்ஜெக்டிவாக ஃபுல்லாகவே உங்களுக்கு கன்ஜெஷனாக இருக்கும். சர்க்கம் கார்னியால்னால் உங்களுக்கு இந்த கார்னியாவை இருக்குது, அந்த கார்னியாவை சுற்றி மட்டும் உங்களுக்கு கன்ஜெஷன் இருந்தால் சர்க்கம் கார்னியல் கன்ஜெஷன். வேறு ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமாவில் உங்களுக்கு அந்த கண் ஃபுல்லாகவே கன்ஜெஷனாக இருக்கும். அதை வச்சு இந்த ஒரு வார்த்தையை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அடுத்து அக்யூட் கன்ஜெக்டிவைட்டிஸ் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்யூட் கன்ஜெக்டிவைட்டிஸில் உங்களுக்கு சர்க்கம் கார்னியல் கன்ஜெஷனும் வரலாம். பட் மெஜாரிட்டி உங்களுக்கு ஃபுல் கன்ஜெக்டிவல் கன்ஜெஷன் தான் இருக்கும். பட் இர்ரெகுலர்லி ஷேப் பீப்புளெலாம் போகாது. அண்ட் கெராட்டிக் precipitatesம் இருக்காது. இந்த அளவுக்கு 6/60 அளவுக்கு சீரியஸ் விஷுவல் லாஸும் இருக்கிறது கஷ்டம். அடுத்து எபிஸ்க்ளெரைட்டிஸ் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இந்த சேம் தான். உங்களுக்கு இர்ரெகுலர்லி ஷேப்டு பியூப்பிள் இருக்காது. இந்த அளவுக்கு உங்களுக்கு விஷுவல் ஆக்டிவிட்டி குறையிறதும் கஷ்டம். அடுத்து தேர்ட் கொஸ்டின். இதில் என்ன போட்டிருக்காங்க, which of the following muscle is responsible for ptosis in Horner syndrome? டோசிஸில் என்ன மசில் பிரச்சனையாக வரதுனால நமக்கு, ஹார்னர் சிண்ட்ரோமில் என்ன மசில் பிரச்சனையாக வரதுனால நமக்கு டோசிஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹார்னர் சிண்ட்ரோம்னா என்ன? சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ ட்ராக்கில் பிரச்சனை. அப்போ இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னால் சப்ளை பண்ணுற நர்வ் எது? இந்த ஐலிட் மசில்னால் தட் இஸ் முல்லர் மசில். இந்த முல்லர் மசில்ங்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் எலிவேஷன் ஆஃப் த ஐபால். இப்போ இது சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ ட்ராக் இந்த T1 சப்ளை கட்டாக வரதுனால நமக்கு டோசிஸ் வருது. திஸ் இஸ் டியூ டு முல்லர்ஸ் மசில். இதுக்கு நம்ம என்ன சர்ஜரி பண்ணால் இதுக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபசனெல்லா செர்வெட் ஆப்ரேஷன். இதில் நிறையா இது இருக்குது. பட் இந்த டோசிஸ்க்கே நிறையா சர்ஜரிஸ் இருக்குது. எவர்புஷன் இருக்குது, பிளாஸ்கோவிக்ஷன் இருக்குது. அதில் ஹார்னர் சிண்ட்ரோம்னா ஃபசனலா செர்வெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கேன் கரெக்ட் அப் டு less than 2 mm டோசிஸ் வந்து இது கரெக்ட் பண்ணலாம் இந்த சர்ஜரியிலன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன மசில் பிரச்சனைனா முல்லர் மசில்ஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். அ பேஷண்ட் undergoes worth 4 dot test. இந்த worth 4 dot டெஸ்ட்டை பற்றி ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மேலே லிங்க் வருது, அதை தொட்டு பார்த்துக்கோங்க. இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்துட்டு the results are shown in the image below, identify the conditionன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் worth 4 dot டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு ஒரு குவிக்காக சம்மரைஸ் பண்ணிடுறேன். ரைட் கண்ணை வந்து ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஆர் லெஃப்ட் வந்து க்ரீன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜை பார்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லைட் இருக்க பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா இதுதான் பேஷண்ட்டுக்கு தெரியுது. அதாவது இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இப்படி தெரியுது. ஸோ இப்படி தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு நான் சொல்லிடுறேன் டீட்டெயில்டாக. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ரெட்டு, இந்த ரெட்டு வந்து இவருக்கு தெரியல.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கான இந்த ரெட் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணு தெரிஞ்சால் இந்த ரெட்டு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் அது தெரியல. ஸோ இந்த கண்ணு தெரியல அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த க்ரீன் தெரியுதா, தெரியுது, இந்த க்ரீன் வழியாக பார்த்துடுறாரு. இந்த க்ரீன் தெரியுதா, ஆமாம், இந்த க்ரீன் ஃபில்டர் வழியாக பார்த்துடுறாரு, தெரியுது. அடுத்து இங்கே ஒரு எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது என்னென்னா எந்த கண்ணிலேருந்து தெரியுதோ அந்த கலர் இங்கே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இங்கே இது க்ரீனாக தெரியுது பாருங்கள், அப்படின்னா இந்த க்ரீன் கண்ணாடி வழியாக மட்டும்தான் தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த க்ரீன் கலர் நல்லா தெரியுது, இந்த ரெட் கலர் சைடு தெரியல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன, ரைட் சைட் தெரியல. ஸோ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், ரைட் சைட் தெரியல, அங்கே என்ன இருக்குது, ரைட் சப்ரெஷன், ரைட் ஐ சப்ரெஷன். ஸோ இதுவே நம்ம இப்படி போடலாம், லெஃப்ட் சப்ரெஷன் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது நம்ம இதிலே பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஐ சப்ரெஸ் ஆகிடுச்சு. சப்ரெஸ் ஆனால் உங்களுக்கு இந்த 2 க்ரீனும் தெரியுமா, தெரியாது. வேறு ரைட் தெரியுமா, இது தெரியும், அதை மேலே ஒரு டாட் வச்சுருவோம். இந்த கீழே இருக்க எல்லோ எப்படி தெரியும், ரெட் கலராக தெரியும், கீழே ஒரு டாட் வச்சுருவோம், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து இந்த 2 இடத்துலையும் தெரியல அப்படின்னா திஸ் இஸ் லெஃப்ட் சப்ரெஷன், ரைட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தனியாக எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இருக்குது, அதில் பார்த்துருங்க. அடுத்த 5வது கொஸ்டின், a 2-month-old girl child was brought to the hospital by her parents with the following presentation. What is the appropriate management? உடனே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் இந்த குழந்தைக்கு என்ன இருக்குது, ரைட்டு கண்ணு நல்லா இருக்குது, ஆனால் லெஃப்ட் கண்ணில் இந்த இடத்துல ஒயிட் கலரில் இருக்குது, திஸ் இஸ் லியூகோகோரியா. உடனே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இமீடியட் சர்ஜரி பண்ணுவீங்களா, இல்லை 4 மாதம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை 2 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை ட்ரையல் ஆஃப் மெடிக்கல் தெரப்பி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மோஸ்ட் காமனாக இந்த மாதிரி ஒரு லியூகோகோரியா இருக்குன்னா தட் வில் பி டியூ டு கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட். ஸோ இந்த குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் இருந்தால் உடனே நம்ம என்ன பண்ணணும்னா we have to do immediate surgery. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராக்ட் இருக்கிறதால இந்த கண் வழியாக குழந்தையால் பார்க்க முடியாது. ஸோ பார்க்க முடியாததுனால ஒன்லி ரைட் கண்ணில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். சின்ன குழந்தைங்கிறதுனால அந்த ஒரு கண் ஃபுல்லாகவே தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் வந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த கண் பெரிய ஆளானு தெரியும். ஸோ ஒரு லெவல் வரைக்கும் நம்ம விட்டுட்டோம்னா ஆம்பிளையோப்பியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துடும். அது என்னென்னா இந்த லெஃப்ட் கண்ணுக்கு ஸ்டிமுலஸ் போகாமல் இருக்கிறதால அந்த கண் நர்வ்லாம் ஸ்டிமுலேட்டே ஆகாமல் நம்ம அந்த குழந்தை பெரிய ஆள் ஆகிட்டு நம்ம அந்த கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணாலும் அந்த கண்ணில் ஒன்றுமே தெரியாது. தட் இஸ் ஆம்பிளையோப்பியா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுனால உடனே சர்ஜரி பண்ணி அந்த கண்ணுக்கு போதுமான ஸ்டிமுலஸை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு கண்ணை இயல்பு நிலைக்கு திருப்புறது தான் நம்மளோட முதல் கட்ட வேலை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a 20-year-old present with gradual loss of vision. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். முன்னாடி நம்ம ஒரு சடன் லாஸ் ஆஃப் விஷன் ஒன்று பார்த்தோம், பெயின்ஃபுல். இது வந்து கிராஜுவல் லாஸ் ஆஃப் விஷன் அட் நைட். ஸோ அப்படின்னா என்ன, நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃபண்டோஸ்கோபி இமேஜும் இருக்குது. வாட் இஸ் டயக்னோசிஸ்னு கேட்குறாங்க. ஸோ நைட் பிளைண்ட்னஸோட வரான் ஒரு ஃபண்டோஸ்கோபி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, என்ன பார்க்க முடியுது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்பிக்யூல்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, தீஸ் ஆர் கால்ட் போனி ஸ்பிக்யூல்ஸ். அடுத்து நம்ம வேறு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்குது, மெழுகு மாதிரி, அதான் பேல் அண்ட் வேக்ஸி டிஸ்க். அடுத்து இந்த ஆர்டீரியல்ஸ்லாம் போகுது பார்த்தீங்களா, ஆர்ட்ரிஸ்லாம், இதெல்லாம் அட்டினியூட்டிங் அப்படியே சின்னதாகிட்டே போடுது. ஸோ அட்டினியூட்டிங் ஆர்டீரியல்ஸ். இந்த மூணுமே இருந்தால் திஸ் இஸ் த ட்ரையட் ஆஃப் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா. கண்ணை முடிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கண்டிஷன்லேயும் வில் பி ஹேவிங் நைட் பிளைண்ட்னஸ் with gradual loss of vision due to the defect in rods and cones, majority defect in rods அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா 26-year-old டீச்சர் வராங்க, presents with a red nodule over her sclera. ஒரு ரெட் நாடியூல் இருக்குது ஸ்க்ளீராவில், which resolves with medication but is recurrent அப்படின்னா தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு recurrent red nodules வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஐடென்டிஃபை த கண்டிஷன் அண்ட் வாட் எல்ஸ் வில் யூ லுக் ஃபார் இன் திஸ் பேஷண்ட். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இது என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் உடம்புல வேறு என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னென்னு நம்ம பார்த்துப்போம். இங்கே ஒரு ரெட் நாடியூல் தெரியுது பார்த்தீங்களா, இதை சுற்றி பிளட் வெசல்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது, ஒரு கன்ஜெஷன் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட்டாக இருக்கிறதால வி கேன் சேஃப்லி சே தட் திஸ் இஸ் எபிஸ்க்ளீரைட்டிஸ். ஸோ இந்த எபிஸ்க்ளீரைட்டிஸுங்கிறது இந்த ரெட் நாடியூல்ஸ் மாரி கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும், சுற்றி கன்ஜெஷன் இருக்கும். இது வந்து திஸ் வில் பி ரெக்கரண்ட். இப்போ இந்த எபிஸ்க்ளீரைட்டிஸ் ஒரு ஆளுக்கு இருந்தது அப்படின்னா வாட் எல்ஸ் டு லுக் ஃபார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் டு லுக் ஃபார் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எபிஸ்க்ளீரைட்டிஸ் ரெக்கரண்ட்டாக வரும். ஸோ அதை நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டில் கண்டுபிடிச்சி அதை நம்ம அதுக்கும் நம்ம ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான நோக்கம். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐடென்டிஃபை த
பெரிமெட்ரி ஃபைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிமெட்ரி ஃபைண்டிங் இருக்குது. இது ஒரு ரைட் கண், இது ஒரு லெஃப்ட் கண்ணு வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டாக இருக்க இடம்லாம் நல்லா தெரிகிற இடம், ஆனால் இங்கே டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இது தெரியலன்னு அர்த்தம் இந்த 2 இடமும். ஸோ இப்போ இது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 இடம் தெரில அப்படின்னா ஆர்கேட் ஸ்கோட்டோமா, ஆல்டிடியூடல் டிஃபெக்ட், பிளைண்ட் ஸ்பாட் என்லார்ஜ்மெண்ட், ராய்னி நேசல் ஸ்டெப். ஸோ இந்த பர்டிகுலருக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்டர் பார்ட்டா இந்த இடத்துல தான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்கும், அது நமக்கு அன்றைக்கு தெரியாது. இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் பிளைண்ட் ஸ்பாட் என்லார்ஜ்மெண்ட். இது மோஸ்ட்லி எந்த கண்டிஷனில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியோபேத்திக் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர் டென்ஷன். அதாவது ஒரு காரணமே இல்லாமல் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ஏறும். அந்த கண்டிஷனில் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா நர்வ் வெசல்ஸ்லாம் பல்ஜ் ஆகி எடிமா மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபைண்டிங்கில் இருக்குது. இப்போ நமக்கு இந்த பெரிமெட்ரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறதுனால பேசிக்காக என்னென்ன விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பார்ட் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது பேர் சென்ட்ரல் ஸ்கோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்த சென்டர் பார்ட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இந்த இடத்துல போச்சுன்னா அது வந்து சென்ட்ரோசீக்கல் ஸ்கோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வர்றது தான் பிளைண்ட் ஸ்பாட். இந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து கொஞ்சம் பெருசாகிச்சு ஒரு சில பேருக்கு, அப்படின்னா அதுதான் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிளைண்ட் ஸ்பாட் நம்ம இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தோம். அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா இப்படி ஒரு ஆர்க் மாதிரி வருது பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஜெரம் ஸ்கோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆர்க்வேட் ஸ்கோட்டோமான்னு சொல்லலாம். இதே மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் இப்படி வந்துச்சுன்னா இது பேர் டபுள் ஆர்க்வேட் ஸ்கோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மாரி ஒன்று தெரியாமல் போச்சு அப்படின்னா இது பேர் சீடல் ஸ்கோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டியூபுலர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே எப்படின்னா உங்களுக்கு வெளில ஃபுல்லாக தெரியாது, அவுட்டர் பார்ட் ஃபுல்லாக. இந்த சென்டரில் ஒரு டியூப்லேருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ இந்த சென்டர் மட்டும்தான் தெரியும், அது பேர் தான் டியூபுலர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெம்போரல் ஐலாண்ட் ஆஃப் விஷன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக தெரியாது, இந்த நேசல் சைடு ஃபுல்லாக தெரியாது, சென்ட்ரலும் தெரியாது. இந்த டெம்போரலில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பார்ட் இது மட்டும்தான் தெரியும். திஸ் இஸ் த டெம்போரல் ஐலாண்ட் ஆஃப் விஷன். ஸோ இதுதான் பேசிக் அபவுட் விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட்ஸ். அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, த ஃபாலோயிங் எம்ஆர்ஐ இமேஜ் ஷோஸ் மெலிக்னன்சி ஒன்று இருக்குது. வாட் இஸ் த விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட் அப்சர்வ்ட் இன் திஸ் கேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட்ஸ்னே தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் இப்போ டீல் பண்ணுவோம். ஸோ இங்கே எங்கே அந்த மெலிக்னன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதாவது பெட்ரியூட்ரி ரீஜன்லாம் ஒன்று இருக்குது. இது ஒரு பெட்ரியூட்ரி ஓவர் க்ரோத்னு வச்சுக்கோங்க, ஒரு பெட்ரியூட்ரி மாஸ் இருக்குது. அப்போ அது ஆப்டிக் நர்வோட எந்த இடத்துல இம்பிஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு நம்ம ஆப்டிக் நர்வ் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இது கண் இருக்குங்களா, அடுத்து இது வந்து ஆப்டிக் நர்வ், இந்த இடத்துல ஆப்டிக் கயாஸ்மா ரெண்டும் மீட் ஆகும், இதுக்கு அந்தாண்ட ஆப்டிக் ட்ராக்டாக போயிட்டு அப்படியே கொண்டு போயிடுது. இப்போ இந்த பெட்ரியூட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த இடத்துல வரும்னா உங்களுக்கு இதுக்கு மேலே அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஓவர் க்ரோத் ஆனிச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன இடம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும் ஆப்டிக் கயாஸ்மா. ஸோ இப்போ இந்த ஆப்டிக் கயாஸ் மேலே எந்த மாதிரி ஃபைபர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்போரல் ஃபைபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே வந்து க்ராஸ் ஓவர் ஆகும் எங்கே அடுத்த சைடுக்கு. வேறஸ் இந்த நேசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேசல் இதெல்லாம் அப்படியே அந்த சைட்லேயே போயிடும். அதே தான் இந்த சைட்லேயும் நேசல் வந்து பட்டு அப்படியே அந்த சைடுக்கே போயிடுது. வேறஸ் இந்த க்ரீன் கலர் தான் டெம்போரல் ஃபீல்டு, இது பட்டு க்ராஸ் ஓவர் ஆகிடுது. இப்போ நமக்கு எங்கே இன்ஜுரி, இந்த இடத்துல இன்ஜுரி. அப்போ என்ன அஃபெக்ட் ஆகுது, ரெண்டு சைடோட க்ரீன் கலர் நர்வும் அஃபெக்ட் ஆகுது. க்ரீன் கலர்னால் என்ன, இந்த கண்ணோட டெம்போரல் விஷனும் இந்த கண்ணோட டெம்போரல் விஷனும். அப்படின்னா நமக்கு விஷுவல் ஃபீல்டு வரைங்க இங்கே என்ன போகும், ஒரு கண்ணோட டெம்போரல் போயிடும். அதாவது இது ஒரு கண்ணோட டெம்போரல், இது இன்னொரு கண்ணோட டெம்போரல் போயிடுதா. அப்படின்னா இது என்ன மாதிரியான ஹெமியானோப்பியா, திஸ் இஸ் பை டெம்போரல் ஹெமியானோப்பியா. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இது மாதிரி இது எல்லா பிளைண்ட்னஸ், கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ், பைனேசல் அண்ட் ஹோமோனிமஸ் ஹெமியானோப்பியா பற்றி டீட்டெயிலாக அந்த விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட்ஸுங்கிற வீடியோவில் இருக்குது, அதை ஒரு தடவை பார்த்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, a patient wearing contact lens develops pain in the orbital region. இதை பார்த்தே தெரிஞ்சும் நமக்கு கான்டாக்ட் லென்ஸ் இன்டியூஸ்ட் ஒரு ப்ராப்ளம் தான் சொல்ல வராங்க. he had a very casual attitude towards cleaning his contact lens. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒழுங்காக க்ளீன் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். he presented with corneal ulcer இருக்குது அண்ட் கெரட்டைட்டிஸ். ஓகே, இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு, அல்சர் வரைக்கும் போயிடுச்சு. ஸ்கிராப்பிங் ஷோட் அண்ட் ஆர்கானிசம் வித் ஸ்பைன் லைக் சூடோபோடியா. இதுதான் இங்கே முக்கியம்.
ஸ்கிராப்பிங் எடுத்து என்ன ஆர்கானிசம்னு பார்த்துட்டாங்க. விச் ஆர்கானிசம் இஸ் த லைக்லி காஸ் ஆஃப் திஸ் பேஷண்ட், அந்த ஆர்கானிசம் பேர் என்னன்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ அந்த ஆர்கானிசத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஹேஸ் ஸ்பைன் லைக் சூடோபோடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்பைன் லைக்னா அது ஒரே ஒரு ஆர்கானிசம் தான், தட் இஸ் அகாந்தமீபா. அந்த கண்டிஷன் ஹியர் இஸ் அகாந்தமீபா கெரடைட்டிஸ். ஸோ ஏன் ஸ்பைன் லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அமீபா இருக்கா, இதில் அப்படியே மல்டிபிள் ஸ்பைன்ஸ் இருக்கும். இதுவே நெக்லேரியா ஃபவுலேரினா உங்களுக்கு ஸ்பைன்ஸ் இருக்காது, அதுவும் காண்டாக்ட் லென்ஸ் யூஸருக்கு நல்லா காமனாக வரும். ஸ்டெஃபலோகோகஸ் ஆரிஸ் இஸ் அ பாக்டீரியா அண்ட் பாலமுத்தையாங்கிறது அது ஒரு தனி ஸ்பீஷஸ், அதில் ஸ்பைன்ஸ் இருக்காது. வித் திஸ் நம்ம 11th கொஸ்டின் பார்த்தோம்னா, பேஷண்ட் அண்டர்கோஸ் லென்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஃபாலோயிங் விச் தட் இஸ் worsening of vision after 1 year. ஒன்றும் இல்லை, ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஒரு IOL பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இன்ட்ராகுலர் லென்ஸ், ஒரு வருஷம் கழிச்சு கண்ணு தெரியாமல் போச்சு. ஸ்லிட் லேம்ப் எக்ஸாமினேஷன் ஷோஸ் த ஃபாலோயிங், ஐடென்டிஃபை த காம்ப்ளிகேஷனுங்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல இது லென்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஒபாசிட்டி இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா, திஸ் இஸ் கால்ட் PCO, posterior capsular opacification. This is the most common adverse effect, that is a late complication following an intraocular lens implantation. இது என்னன்னா, இந்த posterior capsule மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. It acts as a bag to help to retain the IOL. இந்த இது காலப்போக்கில் ஒபாசிஃபை ஆகிடும், அதுதான் posterior capsular opacification. இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது இந்த ஒபாசிஃபிகேஷன். ஒன்று என்னென்னா எல்ஷ்னிக் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜில் பார்க்குறீங்களா, இதுதான் எல்ஷ்னிக் பேர்ல்ஸ். இன்னொன்று என்னென்னா சோமர் ரிங் டைப், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மெம்பரேனஸ் டைப். 3 டைப் இருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ND-YAG லேசர் வச்சு இதை ஓட்டை போட்டு விட்றாங்க. ஸோ லேசர் வச்சு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்வை தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் இதுக்கான ஒரே ட்ரீட்மெண்ட். வித் திஸ் நம்ம 12th கொஸ்டின் பார்த்துக்கிட்டோன்னா, ஐடென்டிஃபை த டிஃபெக்ட் ஷோன் இந்த இமேஜ். இந்த இமேஜில் என்ன டிஃபெக்ட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே டிஃபெக்ட் இருக்குது, கண்ணை கீழே பார்க்குறாங்க. இதில் எங்கே பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா, இங்கே புள்ளியாக தெரியுது பார்த்தீங்களா, டாட் டாட்டா, அது என்னன்னு கேட்குறாங்க. ஹெர்பர்ட் பிட்டா, ஹார்னஸ் டெனட்டா டாட்ஸா, ஜெலட்டினஸ் பேபிலேவா, இல்லை பேனஸா அப்படின்னு. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து திஸ் இஸ் ஹெர்பர்ட் பிட்ஸ். ஸோ இது எந்த கண்டிஷனில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கோமா அப்படின்னு கிளமீடியா ட்ரக்கோமேட்டிஸோட ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் தான் இந்த ஹெர்பர்ட் பிட்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த லிம்பஸில் ஹெர்பர்ட் ஃபாலிக்கல்னு வரும், அது அப்படியே காலப்போக்கில் ஹெர்பர்ட் பிட்டாக மாறிடும். ஸோ இதில் வந்து ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபாலிகுலைட்டிஸ், இன்டென்ஸ் இச்சிங், அடுத்து ஸ்காரிங், அடுத்து ட்ரக்கியாசிஸ், அடுத்து ஒபாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஹெர்பர்ட் ஸ்பிட் வரும். அதே ஃபர்தர் ஸ்டேஜஸ் போணுச்சுன்னா உங்களுக்கு ட்ரக்கியாசிஸ் வந்து கார்னியல் ஒபாசிட்டி வந்துன்னா அதுக்கப்புறம் கண்ணு தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வித் திஸ் நம்ம 13th கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐடென்டிஃபை த விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட் இன் த கிவன் இமேஜ். ஸோ இந்த இமேஜில் என்ன விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, பெரிமீட்டரை பாருங்கள், எங்கே தெரியல, இந்த சைடோட நேசல் சைடு தெரியல, இந்த சைடோட டெம்போரல் தெரியல. 2 நேசலுமே தெரியலாம், பை நேசல்னு சொல்லிக்கலாம். 2 டெம்போரலுமே தெரியலாம், பை டெம்போரல்னு சொல்லிக்கலாம். அப்போ ஒரு இதோட நேசலும் ஒரு இதோட டெம்போரலும் தெரியலனா அது பேர் ஹோமோனிமஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இதுலுமே ரைட் சைட் பிரச்சனையாக இருக்குது, அதனால் இது வந்து ஹோமோனிமஸ் ஹெமியானோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு இமேஜை பார்த்துக்கோங்க. ஆப்டிக் ஃபீல்ட் டிஃபெக்டில் இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல லீஷன் இருந்தால் நமக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறத ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் கேட்டது நமக்கு இந்த ஈன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஹோமோனிமஸ் ஹெமியானோபியா. இது எந்த இடத்துல அடிப்பட்டால் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆப்டிக் ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா நமக்கு ஹோமோனிமஸ் ஹெமியானோபியா வரும். அடுத்து நம்ம கடைசி கொஸ்டினை பார்க்க போகிறோம். பேஷண்ட் வாஸ் வாட்சிங் அ மூவி சடன்லி டெவலப்ட் அக்யூட் பெயின் இன் த ஐ அண்ட் டிமினிஷன் ஆஃப் விஷன். ஒன்றும் இல்லை, அக்யூட் பெயின்ஃபுல் டிமினிஷன் ஆஃப் விஷன், அவ்வளோதான். இதே கொஸ்டின் இன்னொன்று வந்திருந்தது, அதுக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம், அக்யூட் ஆன்டீரியர் யுவைட்டிஸ்னு வந்திருந்தது அந்த கொஸ்டின். இப்போ மறுபடியும் இந்த கொஸ்டின் அக்யூட் பெயின்ஃபுல் லாஸ் ஆஃப் விஷன், இது என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் brought to the emergency department on an examination a shallow anterior chamber was made. இந்த ஒரே இதில் ஆன்சர் சொல்லிட்டோம், திஸ் இஸ் acute angle closure glaucoma அப்படின்னு. வாட் வித் appropriate management அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டினில் நம்ம சர்க்கம்கார்னியல் கன்ஜெஷன் இருந்தது, மிட் irregularly dilated pupil இருந்தது, கெராட்டிக் precipitators இருந்தது, அதனால நம்ம acute anterior uveitisனு சொன்னோம். இங்கே நமக்கு எதுவுமே இல்லை, ஆன்டீரியர் சேம்பர் ஷாலோ, ஒரே வார்த்தை, தட் இஸ் அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா. இதுக்கு என்ன கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஐவி மேனட்ரால் கொடுத்துடணும். அது கூடவே ஃபர்ஸ்ட் லைனாக வி ஹேவ் டு கிவ் ஐ ட்ராப்ஸ். என்ன கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைலோகார்பின் ஐ ட்ராப்ஸ் தான் கொடுக்கணும். கொடுத்தா இட் இன்க்ரீசஸ் த ட்ரபெகுலர் அவுட்ஃப்ளோ அண்ட் இட் டிக்ரீசஸ் த இன்ட்ராகுலர் ப்ரெஷர். இதுதான் இது பண்ணும். இது பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனோன்னா நீங்கள் வேணால் லேசர் ஐரிடாட்டமி போயிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இல்லை அதுக்கு அகமது வேல்வ்ஸ் அந்த மாதிரி வேல்வ்லாம் இருக்குது, அதை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வித் திஸ் நம்ம 2024 கேட்டிருந்த 14 ஆப்தமாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.